இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இப்போ என்னுடைய கேள்வி, ஒரு மனிதன் பாம்பு படுக்கையில் தண்ணீருக்கு அடியில் படுத்திருக்க முடியுமா? உட்கார முடியுமா? அறிவியல் பூர்வமாக நிஜ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தண்ணீருக்குள்ளே பாம்பு இருந்துச்சுன்னா சிலது விஷத்தன்மையுடையதாக இருக்கும், சிலது விஷத்தன்மை இல்லாததாக இருக்கும். சரிங்களா? அது மனிதனை பார்த்தா மனிதன் தன் அருகில் வரும்போது நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயத்தில் அவங்கள தீண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாம்பு உட்கார்ந்துட்டுருக்கும்போதோ இல்லை படுத்துட்ருக்கும்போதோ அதோடைய உடம்பு மேலே போய் மனிதன் உட்கார எத்தனைச்சாலோ இல்லை படுக்கணும்னு விரும்பினாலோ பாம்பு அதை பார்த்து பயப்படும். சரிங்களா? அவங்கள தற்காப்புக்காக அவங்கள கொத்துறதுக்காக முயற்சி பண்ணும். அப்படி கொத்தும்போது அந்த விஷங்கள் இதில் தண்ணீரில் பரவி பாக்டீரியாவை உருவாகி நிறைய உயிரினங்களை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து மனிதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதனால் தண்ணீருக்குள்ளே ரொம்ப நேரமெல்லாம் இருக்க முடியாதுங்க. கொஞ்சம் நேரம் மூச்சு அடக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப நேரம் இருந்தாங்க அப்படின்னா மூச்சு விட முடியாமல் இறந்துருவாங்க. சரிங்களா? பாம்பு மேலே மனிதன் படுத்திருக்கிறதாகட்டும், அவங்க கால் அருகில் இன்னொருத்தங்க உட்கார்ந்துருக்கிறதாகட்டும், ரெண்டுமே அறிவியலுக்கு ஒவ்வாத நடக்காத விஷயங்கள், கற்பனைக்கு கூட எட்டாத விஷயங்களாக இருக்குது. ஆனால் அது எப்படி மக்கள் உண்மைன்னு நம்பிட்டுருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. இனி எல்லாத்தையும் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு புரியும், சரியாக வரும். சரிங்களா? நம்புங்க. சில விஷயங்களை, கதை கற்பனைகளை நம்ம கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதை கேட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கலாம். அடுத்த நாள் நம்ம வேலையை பார்க்கலாம். ஆனால் அது உண்மைன்னு நம்பி மூட நம்பிக்கையில் தெளிச்சு போயிடாதீங்க. சரியா? அறிவியல் பூர்வமாக ஆராய்ஞ்சு நல்ல பகுத்தறிவோட நல்ல சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வளர்த்துக்கங்க. உங்களுடைய தலைமுறைகளுக்கும் நல்லா எடுத்து சொல்லுங்கள். யாராவது அது மனிதனே இல்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அடுத்த கேள்வி, அப்போ மனிதன் இல்லைன்னா மனித உருவம் அதுக்கு எங்கேருந்து வந்துச்சு? சிந்திச்சு செயல்படணும்.